சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா டெய்லி சாமி கதையே சொல்லிகிட்டு இருக்கிறேன், புராணம் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி போய் மீனை பார்க்குறோம், மீனை பற்றி சொல்கிறோன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீட்டில் இருக்க பசங்களுக்கு எல்லாம் வீட்டில் செய்வேன் இல்லையா? அதனால் இப்போ மீன் மார்க்கெட்டு நம்ம போயிருந்தோம். மீன் மார்க்கெட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கினா மீன் ரேட்டும் அதிகம், நல்லா உங்களுக்கு பிடிச்சமான மீனும் எடுக்க முடியாது. அவங்க கொஞ்சோண்டு மீன் வச்சுருப்பாங்க நீங்கள் வாங்குகிற இடத்துல. ஆனால் நான் இப்போ காமிக்கிற மார்க்கெட் நம்ம சேலம் மீன் மார்க்கெட்டு. நீங்கள் சேலம் மீன் மார்க்கெட்டு சூப்பராக கவர்மெண்டில் கட்டியிருக்காங்க. எல்லா மீன் என்னென்ன விதமான மீன் உங்களுக்கு வேணுமோ எல்லாம் அந்த மீன் மார்க்கெட்டில் இருக்குது. போனால் சுத்தமான தூய்மையாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது உங்களுக்கு என்ன மாதிரி விதமான மீன் வேணுமோ வாங்கலாம். உயிராட மீன் வேணுனாலும் உயிராட மீன் கொடுக்குறாங்க. நீங்கள் நண்டு, இறால் எந்த வகையில் உங்களுக்கு உயிராட இருந்து கண்ணு முன்னாடி பண்ணி கொடுக்கணுனாலும் பண்ணி கொடுக்குறாங்க. மேட்டூர் மீன் வேணுமா, கடல் மீன் வேணுமா, ஆற்று மீன், நன்னீர் மீன், கிணற்று மீன், இப்படி எல்லா விதமான மீனும் வச்சுருக்காங்க. அதனால் அந்த மீனை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மீன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காத மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறையா உங்களுக்கு தெரியும். மீனை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது பழைய மீனா புது மீனான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கலாம். அது மாதிரி வாங்கிக்கிங்க. அந்த மீனெல்லாம் என்னென்ன விதமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முள் இல்லாத மீன் வேணும், சுவையான மீன் அப்படின்னு சொன்னால் வஜ்ர மீன், வவ்வால் மீன், பாறை மீன், மத்தி மீன், காணாங்கழுத்து மீன், நெத்திலி மீன், சூறை மீன், சுறா மீன், கிழக்கான் மீன், விலாங்கு மீன், விரால் மீன், காளா மீன், ஜிலேபி இறால். இது முள் இல்லாத மீன் ஃப்ரெண்ட்ஸ். மீன்லேயே எத்தனை வகை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம கட்லா, லோகு கட்லாலாம் அடிக்கடி நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அதுலலாம் நிறைய முள் இருக்குது. அதில் எவ்வளோ டேஸ்ட்டு நிறைய இருக்கும். ஆனாலும் லோகு கட்லானா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ரெகுலராக அவங்க கொண்டு கொடுக்குறது அது மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம இருக்கிற மீன் பேரெல்லாம் சொல்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருக்கை மீன், சாலை மீன், திலாப்பியா மீன், ஓங்கில் மீன், சாதா கொண்டை மீன், கிளி மீன், கெண்டை, செம்மீன். செம்மீனை சங்கரான்னு சொல்லுவாங்க. சீலா மீன், கட்லா, ஐரை, அயிலை, கிழங்கான், உளுவை மீன், விசால் மீன், முயல் மீன், பைலட் மீன், சுறா மீன், மத்தி மீன், கொடுவா மீன், கோலா மீன், ஊசி மீன், கனவா மீன், இறால் மீன், சால்மன் மீன், சங்கரா மீன், வஜ்ர மீன், சூளை மீன், நெத்திலி மீன், நண்டு, பண்ணா மீன், கெளுத்தி மீன், கனவா மீன், போதா மீன், விரால் மீன், சீலா மீன், வவ்வால் மீன், காணாங்கொளுத்தி மீன், விலாங்கு மீன், வாழை மீன், ஜிலேபி, தீரா, பாறை, கீரை, சுறா மீன். இப்படி பலவிதமான மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ பார்க்குறது நம்ம இறால் பார்த்து எடுக்கிறோம். இருக்குதுல பெஸ்ட்டாக பார்த்து நாம்ளே செலக்ட் பண்ணி எந்த மீன் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்து இறால் எடுக்கிறோம். அதுபோல் நீங்கள் என்ன விதமான மீன் வேணுனாலும் சரி, நீங்கள் மீன் கடைக்கே போய் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காத நம்ம போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் நல்லதாக வாங்கிக்கலாம். மற்ற உணவுகள் சாப்பிட்றத கூட மீன் சாப்பிட்டோம்னா எல்லா விதமான ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் உடம்புக்கு நல்லது. அதனால் நீங்கள் மீன் உணவுகள் வாங்கி சாப்பிடுங்க, உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துக்குங்க. அங்கே போனாவே உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், இத்தனை விதமான மீன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இறால் ஏன் வெள்ளை இறால் இருக்குது, வேலைச்சுறா அப்படிங்கிற மீன் இருக்குது, அடிக்குப்பல் சுறா, அம்புட்டான் வாழை, அவுரி, அரிக்குணாங்கிறது தான் கிங்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. உயிராட நண்டு. இப்போ நீங்கள் அங்கே போனோம்னா அவங்கக்கிட்ட இல்லாத மீனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம எல்லா பேரும் நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அது போல் வேணுங்கிறது வாங்கி சாப்பிட்லாம். நீங்கள் மீன் மார்க்கெட்டை பாருங்கள், எவ்வளோ ஹேப்பியாக எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள்.
இந்த மீன் மார்க்கெட்டில் இருக்கிறத வாங்கி நீங்கள் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. நான் உங்களுக்கு ஏதாதோ வித்தியாசமாக சாமியவே இது வரைக்கும் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு பாருங்கள், ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம சேலத்தில் இருக்கிற மீன் மார்க்கெட்டை காமிச்சிருக்கேன். ஓகே, சண்டே மார்னிங் நீங்கள் இந்த மீன் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கி மீனை பொரித்து சாப்பிடுங்க, குழம்பு வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன விதமாக பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம். ஆனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரேட் வந்து பார்கெயின் பண்ண வரைக்கும் குறைப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு கடையில் வாங்காதீங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எங்கெல்லாம் ரேட்டெல்லாம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு எது புது மீனாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. அதனால் நீங்கள் அதையும் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதனால் அதையும் ஒன்று சொல்லாது விட்டுட்டேன். அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆனால் மீனுக்குன்னு உங்களுக்கு எந்த விதமான மீன் வேணும்னாலும் சரி பார்த்து வாங்குங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் சாமி புராணங்களை கதையே சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு மீன் மார்க்கெட்டையும் காமிச்சிருக்கேன். நீங்கள் சண்டே மீனை வாங்கி சாப்பிட்டு சமைச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள்.